ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சுவையான வவ்வால் மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1 கிலோ மாதிரி வவ்வால் மீன் எடுத்திருந்தேன். அதில் 1/2 கிலோ மாதிரி குழம்பு வச்சுட்டு மிச்சத்தை நான் பொரிச்சிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெயில் மீன் குழம்பு செஞ்சால் நல்லாயிருக்கும். சிலருக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்காது. ஸோ அப்படி உள்ளவங்களுக்கு நல்லெண்ணெயில் நம்ம ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் கருவேப்பிலையே போட்டுக்குவோம். கருவேப்பிலையை போட்டோன்னா நல்லெண்ணெய் மணமெல்லாம் கருவேப்பிலை எடுத்துக்கும். ஸோ அப்புறம் நமக்கு நல்லெண்ணெய் மணமே இல்லாமல் இருக்கும். ஸோ நல்லா இருக்கும். இப்போ இதில் நம்ம கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் எல்லாம் நல்லெண்ணெயில் போட்டு நம்ம தாளிச்சிக்குவோம். இதுக்கு சின்ன வெங்காயம் சரி, பெரிய வெங்காயம் சரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக வெட்டி வச்சு இதில் நம்ம சேர்த்துக்குவோம். சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூடு எல்லாமே நல்ல பொடியாக வெட்டி சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் கருவேப்பில் நான் சேர்த்துக்கிறேன். கருவேப்பில் சேர்த்ததுக்கு பிறகு நான் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத இது கூட நான் இப்போ சேர்த்துக்க போகிறேன். சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருந்தேன். ஸோ சின்ன வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கிறத இதோடு சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சுக்குவோம். இந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இதை தக்காளியை நம்ம எடுத்துக்குவோம். தக்காளி உங்களுக்கு தேவையான அளவுக்கு மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தக்காளியையும் நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். நம்ம வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அல்லது வெள்ளைப்பூடு சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவையும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நாம் நல்லா வதக்கிக்குவோம். இது நல்லா வதங்க விடணும். இது நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ இதை வதங்கினதுக்கு பிறகு நம்ம இதில் இப்போ பாருங்கள், இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். உப்பு கொஞ்சம் சேர்ந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்துருக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டதுக்கு பிறகு அதையும் நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விடுவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு நான் கொஞ்சம் புளி கரைசல் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் நான் மிளகாத்தூள், மசாலாத்தூள் எல்லாம் இதில் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள், தேவையான அளவு மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்துக்குங்க. சேர்த்ததுக்கு பிறகு நல்லா வதக்குனதுக்கு பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதில் நாம் புளி கரைசல் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். உங்களுக்கு புளிக்கு எப்படி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுட்டு அதை நீங்கள் இதில் சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றுனதுக்கு பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு இதில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொஞ்சம் ஊற்றி வேக வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மஞ்சள் தூளையும் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா வதக்க விடணும். இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் மசாலா தூள் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான நீங்களும் போட்டுக்குங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டுக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீன் குழம்பு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டு செய்யும்பொழுது இன்னமும் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ மிளகுத்தூள் நீங்கள் போடுறதா இருந்தால் மிளகாய்த்தூள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் குறைச்சி போடுங்க. ஏன்னா மிளகு சில நேரங்களில் காரமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேவையான அளவு மிளகாய்த்தூளை குறைச்சிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சுக்குவோம். இப்போ இது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்குவோம். நல்லா மூடி போட்டு வேகும் பொழுது இந்த மிளகாய்த்தூள், மசாலாத்தூளோட மணமெல்லாம் நல்லா மண் சட்டியிலேருந்து வேகும் பொழுது நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நல்லா கொதிச்சிருக்கு. இந்த டைமில் நம்ம இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு உப்பெல்லாம் தேவையான அளவு இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்துக்குங்க. மிக்ஸ் பண்ணி பார்த்ததுக்கு பிறகு உப்பெல்லாம் தேவையான அளவு இருந்தால் நம்ம நான் வவ்வால் மீன் வாங்கி அதை நல்லா கழுவிட்டு நான் கொஞ்சம் உப்பும் புளியும் போட்டு உப்பு புளி கொஞ்சம் போட்டு நான் லைட்டாக அதை பிரட்டி வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மீனில் உப்பு சாரணும்னு சொல்லி. இப்போ குழம்புல கொஞ்சம் உப்பை பார்த்துக்குவோம். குழம்புல கொஞ்சம் உப்பு பார்த்ததுக்கு பிறகு உப்பு நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் நான் மீனை கொஞ்சம் தேவையான அளவு மீனெல்லாம் இதில் போட்டுக்கிறேன். அது போக நான் பொரிக்கிறதுக்கும் கொஞ்சம் செப்பரேட்டாக எடுத்து வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், மீன் குழம்புல இதை இப்படி நம்ம போட்டுட்டு ஒரு பக்கம் வெந்தோடனே பிறகு நம்ம பிரட்டி போட்டு வேக வைக்கணும். இப்போ குழம்பு நல்லா வேக வச்சிடணும். ஏன்னா மீனை போட்டதுக்கு பிறகு ரொம்ப நேரம் வேக வைக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மீனை போடுறதுக்கு முதல்லையே குழம்பை நல்லா கொதிக்க விட்டுறணும். அப்போ தான் அந்த பச்சை வாசனையெல்லாம் போகும். இப்போ நல்லா பச்சை வாசனையெல்லாம் போய் இப்போ இந்த மீனை போட்டு இறக்கும்போது ரொம்ப சுவையாக டேஸ்டியாக இருக்கும். சிம்மில் வச்சு மீனை நீங்கள் ஒரு பக்கம் வேக வச்சுட்டு அதுக்கு பிறகு அப்படியே நம்ம பிரட்டி போட்டு மற்ற பக்கமும் வேக வச்சு எடுத்தால் ரொம்ப டேஸ்டியான வவ்வால் மீன் குழம்பு ரெடி ஆகிரும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கொஞ்சம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு
மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு என்னோடய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் மீன் துண்டுகளை மற்ற பக்கம் பெரட்டி போட்டு நான் வந்து இந்த மற்ற துண்டு மீன் மற்ற பக்கம் மீனும் வந்து கொஞ்சம் வெந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை சிம்மில் ஒரு மாதிரி ஓரளவு கொதிக்க வச்சுட்டு நம்ம லைட்டாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்டோம்னா நான் மீன் குழம்பு சாப்பிட்ற நேரத்தில் ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை செஞ்சு பாருங்கள். இது வவ்வால் மீனில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு வகையான மீன்கள்லேயும் செய்யலாம். நான் வவ்வால் மீனில் செஞ்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃபைனலாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது சாதத்துக்கு புட்டுக்கெல்லாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புட்டுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இடியாப்பத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.